ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுவான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் சந்ததாரராக மாறாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலை. ஸோ அனைவருமே செக் பண்ணிக்கோங்க நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி 2023 வருடங்க வியாழக்கிழமை. ஆங்கில மாதத்தில் இது கடைசி தினம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதத்தில் லாஸ்ட் டேட் இன்னைக்கு. மேலும் தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 14ஆம் நாளுங்க இன்னைக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே பாயாக இருக்கீங்களோ இல்லை பர்த்டே கேர்ளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் அனைவரிசை தினமாக, அதாவது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவானும் 3ஆம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே. மேலும் 5ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார். 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு எந்த விதமான சுபகாரிய முயற்சிகளும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கு உகந்த ஒரு நாள்ங்க. நல்ல முன்னேற்றத்தை உங்களது சுபகாரிய முயற்சிகளை இன்னைக்கு நீங்கள் பெற முடியும். எனவே எந்த விதமான கல்யாணம் அல்லது காது குத்து போன்ற எந்த சுபகாரியமாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்களை ஏற்பாடு செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதிகமான வெற்றிகள் உண்டு நண்பர்களே. இன்றைய தினம் பொறுமை உங்களுக்கு தேவையான ஒரு அணிகலனாக அமைகிறது நண்பர்களே. பொறுமையாக செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளை நல்ல முன்னேற்றம் உண்டு. பொறுமையாக செயல்படுங்க. வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு நீங்க ஏற்படுத்தி கொண்டு உங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளமா இருந்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னு வைங்களேன். வித்தியாசமான மாறுபட்ட அணுகுமுறைகளை நீங்க பத்தி யோசிச்சு நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு நண்பர்களே. உங்க பூர்வீகமான சொத்துக்கள், உங்க தாத்தனார் சொத்து, உங்க பாட்டனார் சொத்து இருக்குது அப்படின்னா அதுல நீங்க இன்னைக்கு அதிகமான லாபத்தை பெற முடியும். எனவே சொத்து சம்பந்தமாக, அதிலும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான அனைத்து விதமான காரியங்களும் நீங்கள் இன்னைக்கு ஈடுபடலாம் நண்பர்களே. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வெற்றிகள் அதன் மூலமாக இருக்கிறது. மேலும் எல்லா விஷயத்திலும் நீங்க உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்கள் மனநிலை அமையும். உற்சாக மனநிலை காரணமாக நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் நண்பர்களே. இது தவிர நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளின் எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகரிக்கணும் நண்பர்களே. முயற்சிக்கேற்ப வெற்றிகள் கிடைக்குங்கிறதுனால யாருக்கு தான் வெற்றிகள் பிடிக்காது? அதிகமான வெற்றிகள் கிடைக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. அப்போ நீங்க அதிகமான முயற்சிகளை செய்யணுங்கிறத ஞாபகம் வச்சுக்க நண்பர்களே. மனசுல புதிய லட்சியங்களை இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. புதிய இலக்குகளை நீங்கள் நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில வேற லெவல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை மாணவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது உடல் ஆரோக்கியம் ரொம்ப நாளா நாள்பட்ட நோய்கள் ஏதாவது இருக்குன்னு வைங்களேன். நீண்ட காலமாக உங்க உடம்புல நோய்கள் இருக்கு, சில நோய்கள் இருக்கு அப்படின்னா, எவ்வளவோ மருத்துவம் பார்த்தோம் அது போகல அப்படின்னா, இப்பொழுது உங்களுக்கு அது நோய்கள் நீங்குவதற்கான நல்ல தருணங்கள் ஏற்படும் நண்பர்களே. அதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே உங்களது உடல் நோய்கள், நீண்டகால நோய்கள் எல்லாம் நீங்கும். இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் திடீர்னு சில செலவுகள் அதிகரிக்கலாங்க. அதனால உங்களுக்கு நிதிச்சுமை கொஞ்சம் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனால் நல்ல செய்திகள் கிடைக்கும். உங்களது தொலைதூர உறவினர்களிடமிருந்து கூட இன்னைக்கு நல்ல செய்திகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்க ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய நாள் பிரகாசமாக மாறுவதற்கு தொலைதூர உறவினரிலிருந்து வரக்கூடிய அந்த நற்செய்தி உங்களுக்கு உறுதுணையாக அமையும் நண்பர்களே. இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொமான்ஸ் உணர்வுகள் வேற லெவலில் பெருகும். உங்களுக்கு ஆனந்தமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இந்த தினம் அலுவலக பணிகளில் நீங்கள் உங்கள் பெயரை தக்க வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உங்கள் பெயரை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் வேலைகளை சிறப்பாக கவனத்துடன் செய்து உங்கள் பாசனுடைய பாராட்டுதல்களை பெறுவதற்கு நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். சின்ன சின்ன தவறுகள் அலுவலக பணிகள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸ்கியூஸ் காரணங்களை உங்கள் பாஸ் ஏற்றுக்க மாட்டார். ஸோ அலுவலக பணிகளை நல்ல பேர் தக்க வைக்கிறதுக்கு உங்கள் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு உச்சத்துக்கு நீங்கள் அதன் மூலமாக போக முடியும் நண்பர்களே. சாதகமான விஷயங்கள் நிறையவே நடக்கும். உங்களுக்கு என்ன விஷயங்கள் சாதகமாக வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு, நல்ல ஒரு மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு நீங்கள் அடைவதற்கு அந்த சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையான காதல் என்ற உணரக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கை துணையோடு கூட ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. வெறும் செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றவங்க பொய் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க அதை அனுபவிப்பீங்க. இல்லற வாழ்க்கையில உங்களுக்கு
செக்ஸ் தவிர மற்ற விஷயங்கள் எவ்வளவு இனிமையை தருகிறது, எவ்வளவு சந்தோஷம் தருகிறது என்று நீங்கள் உணரக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உண்மையான காதல் உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் கிடைக்கும். மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க. இன்றைய தினம் சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். வித்தியாசமான அப்ரோச் இன்னைக்கு நிறைய தேவை. வித்தியாசமா மாற்றி யோசிங்க. புதுவிதமான லட்சியங்கள் மனசுல உருவாகும். நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. உங்க வேலைகளில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை காட்டுங்க. அற்புதமான ஒரு நாளாக நீங்க மாற்றிக்க முடியுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சா உங்களுக்கு என்ன ஆதாயம்னு பார்க்கக்கூடாதுங்க. ஆதாயம் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். புத்திசாலித்தனமாக செயல்படுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் நண்பர்களே. நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க வண்டி வாகன பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இனி மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். புகழ் கூடிய ஒரு நாள். புத்திசாலித்தனம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. உதவி கேட்டு வரவங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல ஒரு புரிதல் உங்க வாழ்க்கை துணை கூட ஏற்படக்கூடிய ஒரு நாள்ங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சியாக அமையும். முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. சமூக அந்தஸ்து அதன் மூலமாக அதிகரிக்கும். உதவி செய்வதன் மூலமாக அதிகமான புகழ் பெறக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் பார்க்கும் பொழுது, இந்த தினம் லைட் ப்ளூ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க. லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 6 6ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் வித்தியாசமாக யோசிங்க, மாற்றி யோசிங்க. மாறுபட்ட அணுகுமுறை காரணமாக வெற்றிகள் உண்டு. வித்தியாசமான அப்ரோச் மூலமாக எந்த பிரச்சனைகளும் உங்களால் தீர்வு காண முடியும். சுபகாரிய முயற்சிகளை இன்னைக்கு தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய சுபகாரிய முயற்சிகள், சிறிய முயற்சிகள் கூட பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். அற்புதமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். மாற்றி யோசிங்க, நல்ல முன்னேற்றம் உண்டு. பூரோட நட்சத்திரம் நண்பர்களுக்கு மனதளவில் புதிய லட்சியங்கள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்க. முயற்சிக்கேற்ப நல்ல வெற்றிகள் உண்டு. லட்சியங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நாள்கள், வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம். நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. அதாவது நீங்கள் ஏதாவது பிரச்சனைகளை வந்து அப்ரோச் பண்ணும்போது வித்தியாசமாக மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உத்திராட நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உற்சாகம் அதிகரிக்கும் நண்பர்களே. உங்கள் பூர்வீக சொத்துக்கள், தாத்தா சொத்து, பாட்டனார் சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்கன்னா வெற்றிகள் உண்டுங்க. பொறுமைன்றது நம்ம கட்டாயமான ஒரு தேவை. உற்சாகம் பெருகும். சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகமான ஒரு நாளுங்க. பொறுமையாக செயல்படுங்கள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.